நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நம்முடைய வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொன்னார். அதற்கு அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்திருந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவு நேரத்திலே கர்த்தர் சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த எலியாவினுடைய வாழ்க்கையை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் காண்பித்து அவனை தேற்றின சில வார்த்தைகளை ஆண்டவர் அவனோடு கூட பேசின ஒரு 4 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் தந்தார். எலியா ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியன், பெரிய ஊழியத்தை செய்தவன், பெரிய பெரிய சவால்களை எல்லாம் சந்தித்தவன், லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நின்றவன், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டவன். அவனுக்கு முன்பாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400க்கும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவன் மட்டும் ஒரே ஒருவன் தனித்து இருக்கிறான். ஆனா அந்த தனித்திருந்து அவங்க அத்தனை பேருக்கு முன்பாக சவால் விட்டு, கர்த்தர் தான் தெய்வம், பார்த்துக்கலாமா அப்படின்னு சாதாரணமான தைரியம் அல்ல, தனக்கு எதிராய் நின்ற ஜனங்களை வந்து கிண்டல் பண்ற அளவுக்கு அவனுக்குள்ள தைரியம் இருந்துச்சு. பார்த்துக்கலாம், அவங்க ஆள் வந்து தூங்க போயிருப்பாரா, அவர் தூக்கத்துல இருப்பாரா, தட்டி எழுப்பிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்ய 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 அவர்கள் தங்களுடைய காரியங்களை கூப்பிட்டு அந்த பலியை எப்படியாவது பட்சிக்கணும்னு தங்களுடைய சரீரத்தை எல்லாம் கீறி கொண்டார்களாமா. அவங்க சரீரத்தை கீறி பெரிய ட்ரம் வச்சு அடிச்சு சத்தத்தை உண்டு பண்ணும்போது அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா அதை அடிங்க, உங்க ஆள் தூங்க போனாலும் தூங்க போயிருப்பாரு அப்படின்னு. அவ்வளவு பலசாலியாய் நின்ற மனுஷன். வேதம் அவரை குறித்து பல அற்புதங்களை வேதம் சொல்லி கொண்டே இருக்கிறது. ஒரு மகளுக்கு பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைக்காக ஜெபித்து அவர்களுக்கு பிள்ளை கிடைத்தது. ஒரு பிள்ளை செத்து போயிட்டு, செத்து போன பிள்ளைக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கிற அந்த வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், சாதாரணமானவர் எல்லாம் கிடையாது. அந்த நாட்களிலே ஒரு ராஜா ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினார். அப்ப அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று இவனே வானத்தை அடைக்கிறான். இந்த வானத்தை, நீ மழை பெய்யாதியா, நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த தேசம் எல்லாம் பஞ்சம் வந்து ஜனங்கள் வந்து மடிந்து போகிற அளவிற்கு பஞ்சம் வருகிறது. இவன் மழையை நிறுத்தினதுனால அதற்கு பிறகு மழையை இவனே உண்டு பண்றாரு. அப்போ வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் அவ்வளவு பெரிய பவர் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் இந்த லேடி, வேதம் சொல்லுது, இந்த யேசபேல் என்கிற ஒரு ராஜாவினுடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்ற செய்தியை கேட்ட உடனே ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தை விடுகிறது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா பாரு,
நான் நீ எத்தனை பேரை கொன்னியோ அதற்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு செய்யாம விட மாட்டேன், உன் தலையை நான் எடுப்பேன், உன்னை நான் சாகடிப்பேன் அப்படின்ற அந்த கொலை மிரட்டலை கேட்டு பயந்து போய் எல்லாவற்றையும் விட்டு இனி எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தீர்க்கதரிசி வந்தார். எனக்கு வேண்டாம், நான் பாடுபட்டு என்ன பிரயோஜனம், நான் அழுது என்ன பிரயோஜனம், நான் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், நான் அற்புத அடையாளங்களை நடத்தி என்ன பிரயோஜனம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போய் விட்டாரு. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த எலியா தீர்க்கதரிசி பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஏனென்றால் இதற்கு முன்பாக அநேக தீர்க்கதரிசிகளை இதே யேசபேல் வந்து கொண்டு குவிச்சாங்க. அப்பொழுது ஒரு 100 தீர்க்கதரிசிகளை மட்டும் அங்க இருந்த ஒருத்தன் வந்து தனியாக குகைகளில் கொண்டு போய் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்கள பராமரிச்சதுனால ஒரு 100 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. மற்றபடி அந்த தேசத்துல இருந்த ஆண்டவருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நல்ல தீர்க்கதரிசி எல்லாரையும் கொன்னது யாருன்னா இந்த யேசபேல் கொன்னாங்க. கர்த்தர் அவர்களை அவள் கையிலே ஒப்பு கொடுத்தாள். அப்ப இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம், அந்த தீர்க்கதரிசிகளை மாதிரி நம்மையும் ஒப்பு கொடுத்து ஒரு லேடி நம்மளை கொன்னுட்டாங்க அப்படின்ற செய்தியை இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேள்விப்பட்டா நான் இதுவரைக்கும் செஞ்ச ஊழியம் என்ன ஆகுறது, என் பேர் என்ன ஆகுறது, என்ன நினைச்சாரோ தெரியல. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே அவ என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொன்றுங்க, எனக்கு இனி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நீ சாதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நீ ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை என்னால தாங்க முடியல. ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் அந்த எலியாவினுடைய அதே சூழ்நிலையிலே நீங்கள் இன்னைக்கு வரலாம். உங்களுக்கு விரோதமாய் அடிக்கப்பட்ட காற்று, உங்களுடைய வாழ்க்கையிலே எழும்பின போராட்டங்கள், சில வெறுப்புகள், சில மனிதனுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சில கசப்பின் அனுபவங்கள், சில நஷ்டங்கள், சில ஆண்டவர் சிலருடைய கைகளிலே உங்களை ஒப்பு கொடுத்தது, இது எல்லாமே வந்து ஒருவேளை போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். போதும் கர்த்தாவே, இதுக்கு மேல நான் என்ன செய்ய விரும்புறேன், வேண்டாம். நான் ஒரு பெரிய தரிசனத்தோட தான் வந்தேன், நான் ஒரு பெரிய லட்சியத்தோட தான் வந்தேன். ஆனா என் மனைவியே இப்படி பண்ணிட்டாங்களே, நான் ஏன் இனி செய்யணும், என் கணவனாரே இப்படி பண்ணிட்டாரே, நான் யாருக்காக இனி வாழணும், என் பிள்ளைகளே இப்படி பண்ணிருச்சே, இனி நான் எதுக்காக செய்யணும், அதனால போதும், நான் இதை நிறுத்திக்கிறதுக்கு நான் விரும்புறேன், நான் இதை செய்ய விரும்பல, நான் இதை தொடர விரும்பல, நான் யாருக்காக பாடுபடுறேன், நான் யாருக்காக செய்யணும், அவங்களே என்ன விரும்பலையே, அவங்களே என்ன நேசிக்கலையே, அவங்களே என்ன புரிஞ்சுக்கலையே, அதனால நான் என்ன குறைச்சிக்க போறேன், நான் டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம், நான் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், நான் முழங்கால நின்று அழுது ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் இவங்களுக்காக பாடுபட்டு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தத்தோடு வந்திருக்கலாம். ஆனா அப்படி உடைஞ்சு போய் இனி வாழ வேண்டாம், இனி என் தரிசனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உடைஞ்சு போய் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் சந்திச்சு 4 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு இது மிகப்பெரிய பலனா இருந்துச்சு. இந்த வார்த்தையை ஆண்டவர் என் கூட முகமுகமாய் பேசினார். இந்த வார்த்தையை உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் என்னை அனுப்பிவிட்டார். அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். தீர்க்கதரிசியின் மேல விருப்பப்பட்ட கர்த்தர், நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் நம்புறேன். இந்த ஆராதனையிலும் அப்படித்தான் உங்களை கர்த்தர் நேசிக்கிறதனுடைய ஒரு பெரிய அடையாளம் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறது தான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறதனுடைய பெரிய அடையாளம். ஆமேன் சொல்லுங்கள். நான் அப்படியே தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சோர்ந்து போன இந்த தீர்க்கதரிசியை பார்த்து அந்த 4 காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. ஒன்னொன்னா நம்ம தியானிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய தூதனிடத்திலிருந்து, இல்லை என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து, அவனை அழைத்த அந்த தேவனிடத்திலிருந்து முதல் வருகிற சத்தம் என்ன சத்தம் அப்படின்னா, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து
போஜனம் பண்ணு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்தது உண்மைதான். நீங்கள் தொடர வேண்டாம் என்று நினைத்தது உண்மைதான். ஒருவேளை உங்களுடைய லட்சியம், உங்களுடைய தரிசனம் அப்படியே இன்றைக்கு ஸ்ட்ரக்காகி நின்று கொண்டிருக்கலாம். அவ்வளவுதான். எத்தனை நாட்கள் பிரயாசம் எடுத்தேன், ஒன்றும் நான் அகப்படவில்லை. ஐயரே, முழுதும் பிரயாசப்பட்டோம், எதுவுமே எனக்கு கிடைக்கல, நான் என்னத்துக்கு தொடரணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தை, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி வெறுமையோட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணுமாமா, நீங்க சாப்பிடணும். எதை சாப்பிடணும்னா ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடணும். பைபிளை திறந்து வச்சு நீங்க பைபிளோட பேசணும். பைபிள்ல நிறைய வார்த்தைகளை கர்த்தர் உங்களோட பேசுவார். அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணணும், அதெல்லாம் தனியா குறிப்பெடுக்கணும். சில பரிசுத்தவான்களை கர்த்தர் காண்பித்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில காரியத்தை காண்பிப்பார். நான் நம்புறேன், நீங்க பலமா இருக்கும் போது ஆண்டவர் அதிகமா பேசுறாரோ இல்லையோ, நீங்க சோர்ந்து போகும்போது ஆண்டவர் நிறைய உங்கள்கிட்ட பேசுவார். கர்த்தர் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ உங்க மனநிலைமை அப்படியே கற்றுக்கொள்றது மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்க மனநிலைமை ஆசையா கேட்கலான் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி வெறுப்போட இருக்கிற யார் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நீ தனியாக வந்து எழுந்திருந்து என் சத்தியத்தை போஜனம் பண்ணு. இந்த நாட்கள் தான் நீங்க செய்தியை அதிகமாய் கேட்க வேண்டிய காலங்கள். நிறைய வார்த்தைகளை நீங்க கேட்கணும், நிறைய நல்ல பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்கணும். நீங்க பைபிளை திறந்து உட்காரணும். என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்க, எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் நம்புறேன் கர்த்தர் பெரிய பெரிய வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்பாக செய்ய போறத இப்ப கர்த்தர் பேசுவாரு. அது நடக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். ஆனா இந்த சமயத்துல கர்த்தர் அடையாளம் போட்டு சொல்லுவாரு, உன்னை இப்படி எல்லாம் வைப்பேன், உன்னை இப்படி எல்லாம் நடத்துவேன். ஆனா கர்த்தர் இந்த மாதிரி சொல்லுகிற நேரத்துல உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி அப்படியே கொழுந்து விட்டு எரியும். உங்களுக்கு நிறைய பலன் வரும். வேதம் சொல்லுகிறது, இந்த எலியா வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அந்த ஆகாரத்தினுடைய பலனிலே ஓரேப் என்னும் பர்வதத்துல 40 நாள் ராத்திரி பகல் நடந்தானாம். நான் நம்புறேன் இந்த சோதனையின் காலத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுவார். நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஓரேப் பெரிய பர்வதம், பெரிய கண்மலை, யாரும் அதிலே நடந்து போக முடியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம், உங்களோட பேசுகிற வார்த்தையினால இந்த மதிலை நீங்கள் தாண்டுவீங்க, இந்த மதிலை நீங்க நடப்பீங்க. ஓ ஹalleluya! அதுல உங்களுடைய கால் வலிக்காது. நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆகாரம் உங்களை பூஸ்டாக்கி அப்படியே நடக்க பண்ணும். ஆமென். நீங்கள் அதை லெகுவாய் நடப்பீர்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கரடு முரடான பாதைகளை நடப்பீர்கள். நீங்கள் முட்கள் வேலிகளை நீங்கள் தாண்டி செல்லுவீர்கள். ஓ, நீங்கள் வனாந்தரத்தை தாண்டி செல்லுவீர்கள். ஓரேப் என்னும் பர்வதம் பெரிய மைல் தூரமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்க கையை பிடிச்சு அப்படியே உங்களை இழுத்துட்டு போகும். அந்த பலத்தினால நீங்க தூங்காம இருந்தா கூட நடப்பீங்க. நீங்க தூங்காம இருந்தா கூட நடப்பீங்க. இது பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு செஞ்ச காரியம். நான் நம்புறேன் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். ஹalleluya! ஒரு தேவனுடைய ஊழியர், ரொம்ப நெருக்கமான ஒரு ஊழியர், ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் எல்லாம் அப்படியே விட்டு அவரை போய் எதுவுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நாள் அவரை சந்தித்து அவரோட ஜெபம் பண்றதுக்காக நான் போனேன். அப்ப அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தார். அப்ப உடைஞ்சு போய் அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு 15 நிமிடம் பேசினார். பேசும்போது அவர் பைபிளை எடுத்துட்டு வந்தார். பைபிளை எடுத்து எனக்கு முன்னாடி வச்சு அவர் அண்டர்லைன் பண்ணதை ஒன்னொன்னா எனக்கு காமிச்சாரு. பாஸ்டர், இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாள்ல என் கூட பேசினார். அவருடைய வேதத்துல அந்த பைபிள நிறைய இடத்துல அந்த டைம் போட்டு எழுதி வச்சிருந்தாரு. இப்படி எல்லாம் கர்த்தர் பேசினார், இப்படி எல்லாம் கர்த்தர் பேசினாரு. உடனே அவருடைய வருத்தம், மகா கொடிய வருத்தம்னு நான் அறிஞ்சு அவருடைய கையை கோர்த்து அவருக்காக அன்னைக்கு அழுது ஜெபம் பண்ணேன். அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, பாஸ்டர் நான் இப்பதான் டிவியை திறந்து ஆன் பண்ணேன் பாஸ்டர், பேசும்போது ஆலன் பால் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அந்த வார்த்தை எனக்காகவே வருது பாஸ்டர், கர்த்தர் என் கூடவே பேசுறாரு பாஸ்டர். 6 மந்த் 6 மாதம் அந்த வீட்டில் ஒரு தனி அறையில பைபிளும் அவரும் பெரிய இன்டர்நேஷனல் பிரீச்சர், அவர் பெரிய ஊழியக்காரர், உலக நாடுகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர். ஆனா 6 மாதம் அப்படியே அடைஞ்சு கிடந்தாரு.
ஆனா அந்த 6 மாதத்திற்கு பிறகு ஆண்டவர் அந்த மறைவிடத்தில் அவருக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றினார். என் கண்ணால இன்னைக்கு பார்க்கிறேன். நான் இன்னைக்கு அவங்க பேர் சொன்னா கூட உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனா கர்த்தர் அவரை நிறுத்தி இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எழுந்திருந்து நீ போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. மனிதன் அப்பத்தினாலே அல்ல, கர்த்தருடைய வாயிலுள்ள வார்த்தையினால பிழைப்பான். அப்போ வாலிபனுடைய இருதயம் சோர்ந்து போகும்போது மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல உன்னுடைய ஆத்துமா பைபிளை நேசித்து கதறணும். கர்த்தருடைய வார்த்தையை தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் குறி போடணும். அதையெல்லாம் ஆமேன்னு சொல்லணும். அது எனக்குத்தான் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன், உங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்கிற சொத்தை விட பெரிய சொத்து கர்த்தருடைய வேதம். அந்த சொத்து உங்க அப்பா கொடுக்காததை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்க அம்மா உனக்காக கொடுக்காத கொண்டு வந்து சேர்க்கும். நான் சொல்றேன், நீ சேர்க்காததை அந்த வசனம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வசனத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தருடைய வேதத்திற்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் உனக்காக எதையும் செய்யும். உனக்காக எப்பேற்பட்ட காரியத்தையும் அது பண்ணும். ஹல்லேலூயா. அது உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும். அது செய்து முடிக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ சோர்ந்து போய் படுக்காத மகளே, மகனே, நீ சோர்ந்து போய் படுக்காத. அந்த வார்த்தையினால உடையாத, அந்த சூழ்நிலையினால உடையாத. நீ எழுந்து போஜனம் பண்ணு. நீ எழுந்து வசனத்தை தேடிப்பாரு. நீ எழுந்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாரு. நீ பாரு, நீ பாரு அப்படின்னு கர்த்தர் உங்களிடத்துல பேசினார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசுறார். மகனே, நான் உன்னை அழைத்த அழைப்பு மாறல, உன் கிருபை வரங்கள் மாறல. உனக்கு நான் சொன்னதை நான் செய்து முடிப்பேன். உன் தரிசனம் இன்னும் இருக்குது, உன் அபிஷேகம் இன்னும் உன் மேலதான் இருக்குது. நான் உன்னை கைவிடல, நான் உன்னை விட்டு விலகல. ஹல்லேலூயா. உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீ எழும்பி நிற்பாய், நீ சாட்சியா நிற்பாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் தலையை நிமிர்த்துவார், உன்னை அலங்கரிப்பார், உன்னை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லிக்கொண்டு கரங்களை தட்டி ரிசீவ் பண்றவங்களுக்கு அப்படியே நடக்குது. எஸ், அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை முன்குறித்தது உண்மை. கர்த்தர் உன்னை அபிஷேகித்தது உண்மை. கர்த்தர் உன்னை வேறு விரித்தது உண்மை. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்முடைய இருதயம் என்ன தேடணும் அப்படின்னா, வசனத்தை தேடணும். அவருடைய வசனத்தை தேடணும். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்றைக்கு இரவு கர்த்தர் இதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் எப்படி தாண்ட வேண்டும்? நான் எப்படி நடக்க வேண்டும்? அப்பதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீ ஏன்டா படுக்கிற? நீ ஏன்டா சோர்ந்து போற? நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. உடனே இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க, இந்த பகுதியை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள ஒரு அனல் பெறப்பட்டது. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு. எனக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அப்படியே நான் ஆரம்பிச்சேன். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் நன்றியினால நிறைஞ்சிருச்சு. இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை, ஓ ஹல்லேலூயா, இப்பேற்பட்ட ஒரு தேவனை எனக்கு காண்பித்த அந்த பரிசுத்தவான் எங்கே? ஹல்லேலூயா. எனக்காக ஜெபித்த அந்த தாயார் எங்கே? எவ்வளோ பெரிய தேவனை எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ நல்லவர் அவர். ஆமே. மரிச்சிருப்போம், செத்திருப்போம், நிர்மூலமாயிருப்போம். ஆனா அவரை மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பிரிட் உள்ளவர் யாருமே இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசு பெரியவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி 10 டைம் சொல்லுங்க, இயேசு பெரியவர். பிரதர், நீங்க ஆராதிக்கிற இயேசு பெரியவர். சிஸ்டர், நீங்க ஆராதிக்கிற இயேசு பெரியவர். தாய் தகப்பனே, நீ ஆராதிக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். சொல்லிக்கொண்டே, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அந்த கற்பம் திறக்குது, அந்த அவமானங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பவே வார்த்தையை கொடுக்கிறார் உங்களுக்கு. கர்த்தர் வார்த்தையை பேசுவார், அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஆமென் சொல்லுவோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை
தேடி போகணும். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த சோர்ந்து போன இந்த தேவனுடைய மனுஷனுக்கு இரண்டாவது ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. நீங்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை வந்து தட்டி எழுப்பி, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் 2ஆம் விசை அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடைந்து, அவ்வளவுதான், என் ஓட்டம் முடிவுக்கு வந்துருச்சு, நான் லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் இல்லை, இதுக்கு மேல எனக்கு எந்த தரிசனமும் எனக்கு இல்லை, அவ்வளவுதான், நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, இதை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தை இரண்டாவது ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமென். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்திலே, சோர்ந்து போய் இருக்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, நீங்க தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, நீங்க ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, நீங்க பிசினஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் வளர மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். இங்க இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தர் சாகடிக்கிறதுக்கு உங்களை அழைக்கல, இப்பொழுது உங்களை மரணம் அடைகிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் சொல்றாரு, நீ வெகு தூரம் பிரயாணம் பண்ணணும், உன்னை நான் நிறைய இடத்துக்கு நான் கொண்டு போவேன், உன்னை நிறைய இடத்துல கொண்டு போய் அலங்கரித்து நான் உன்னை வைப்பேன், அநேக ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்கணும், நிறைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நிற்கணும். உன்னுடைய பிரயாணம் முடியவில்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ பண்ண வேண்டிய பிரயாணம், ஆண்டவர் ஜெபத்தில் இருக்கிற சிலரை தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ போணும்பா, நீ போணும்பா, நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, உங்க மனம் அதை மறுக்கிறது. எனக்கு என்ன பலன் இருக்குது? எனக்கு பலனே இல்ல ஆண்டவரே, நான் போறதுக்கு பலன் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு பலன் இல்லை, நான் பயந்து போய் ஒளிந்து தானே போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நானே உன்னை கொண்டு போவேன், நானே உன்னை கொண்டு போவேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. சிஸ்டர், அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பிரதர், அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. என் அன்பு தகப்பனே, தாயே, கர்த்தர் அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. எஸ், உங்க ஓட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது, உங்க ஓட்டத்தை எந்த அக்னியும் வெள்ளங்களும் தடை செய்ய முடியாது, மனுஷனுடைய கண்ணிகள் உங்களுக்கு தடை செய்ய முடியாது. ஹalleluya. எந்த சக்திகளும் தடை செய்ய முடியாது, எதுவுமே தடை செய்ய முடியாது. ஆமென். யோபுவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு யோபு வந்தான். திரும்ப வாழ்வேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை, எல்லாம் அவனை விட்டு போனது, எல்லாம் அவனை விட்டு கைவிட்டு போனது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உனக்கு 2 மடங்கு இல்லப்பா, உனக்கு 3 மடங்கு. வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இருந்த எல்லா கிழக்கத்தி புத்திரலையும் அதிகமான வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தவன் யோபு தாங்க. 300க்கும் மேல வயசு உயிரோட வாழ்ந்தான். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு இந்த வயது அல்ல, இந்த வயது அல்ல, நீங்க போக வேண்டியது பெருசா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். யோபுவை திடப்படுத்தின அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் அந்த தேசத்தை விட்டு வந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 40 வருஷத்தினால அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். இனி அங்க போக மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவ்வளவுதான், அவ்வளவுதான், இனி காலம் முழுவதும் நம்ம ஆடு மேய்க்கிறதுக்காக வந்தவங்க, நமக்கு இந்த சின்ன வேலை போதுமானது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு, யாரையும் அவன் குறை சொல்லல, ஆண்டவரை எதிர்த்து பேசல, ஆண்டவருக்கு விரோதமா பேசல. அவ்வளவுதான், நமக்கு வாச்சது அவ்வளவுதான். 40 வருஷம் சந்தோஷமா இருந்தோம், இனி 40 வருஷம் கஷ்டப்பட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு செட்டில் ஆயிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, யாருக்கு தெரியும், ஒரு நாள் கர்த்தர் மோசேயை திரும்ப வந்து சந்தித்து சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மோசே, உன்னுடைய ஓட்டம் முடியவில்லை. அதற்கு பிறகு வேதம் சொல்கிறது, 120 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்து பெரிய காரியத்தை செய்த அந்த மோசேயினுடைய அபிஷேகத்தை இந்த ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தருகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம்
வெகு தூரம். ஒரு தேவனுடைய பிள்ளையையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றாம உங்களை எடுத்துக்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் உங்களுக்கு பயம் மட்டும் வரவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தரிடத்துல தைரியத்திற்காக மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவும் ஜெபிக்கணும். எது வந்தாலும் சரி உங்களுக்கு பயம் மட்டும் வரக்கூடாது. பயம்தான் உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி. ஆமேன். எல்லாத்துலயும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்னவா இருக்கணும்னா தைரியமா இருக்கணும். ஆமேன். அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டு, நான் சொல்றேன், எதையும் நினைச்சு அதைரியப்படாதீங்க, எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. இது மாறாதோன்னு நினைக்காதீங்க. இல்ல, கண்டிப்பா மாறித்தாங்க ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு நாள் கீழே இருப்பீங்க, ஒரு நாள் மேல கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இப்ப அழுவீங்க, ஆனா சாயந்திரத்துல நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள். இன்றைக்கு அழலாம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கலன்னு சொல்லல, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இந்த வசனத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு உன் கண்களில் கண்ணீர் வடியுது, ஆனா ஒரு நாள் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடியும். நீ சந்தோஷப்பட்ட அழுவாய். கர்த்தருடைய சமூகத்துல உன் மகனை நினைச்சு நீ மகிழ்ச்சியாய் அழுவீர்கள். உங்க பிள்ளையை நினைச்சு சந்தோஷமாய் அழுவீர்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட பேசுறாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுங்க பார்க்கல, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் தைரியமா இருங்க, பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க தைரியமா இருங்க, நீங்க பண்ண நல்லா சொல்லுங்க, வாலிப தங்கச்சி சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, உன் உடலை அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பலப்படுத்துவாரு, உன் சிந்தையை அதுக்கு தகுந்த மாதிரி பலப்படுத்துவாரு. என்ன கிருபை வேணுமோ அந்த கிருபை அந்த நாள்ல உங்களை தேடி வரும். எந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவையோ அந்த நாள்ல அந்த அபிஷேகம் உங்களை தேடி வரும். எந்த பொருள் உங்களுக்கு தேவையோ அந்த நாளில் அது தேடி வரும். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகலத்திற்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், சகலத்துக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். ஏற்ற வேளையில எல்லாமே தேடி வரும். ஆமென். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல். எல்லாருடைய கையை மேல தட்டி பாடுங்க. காத்தீரு. எழுப்புதல் வந்துருச்சு, எழுப்புதல் வந்துருச்சு. அடுத்த எழுப்புதல் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு, அடுத்த எழுப்புதல் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு, அடுத்த எழுப்புதல். அடுத்த எழுப்புதல், அடுத்த எழுப்புதல். உங்க குடும்பத்திற்கு அடுத்த எழுப்புதல், உங்க வியாபாரத்திற்கு அடுத்த எழுப்புதல். காத்தரே காத்தீரு பொறுத்தீரு. இயேசுவே இயேசுவே. இப்போ அந்த அக்கினி பூமியின் மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். உங்க அக்கினி பற்றி எரியட்டும், உங்க அக்கினி பற்றி எரியட்டும், உங்க அக்கினி பற்றி எரியட்டும். ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு வாலிப தம்பி மேலும், தங்கச்சி மேலும், பிள்ளைய மேலும் எரியட்டும், எரியட்டும். இதை அணைக்க முடியாது, இதை அணைக்க முடியாது. எந்த மழையும் அணைக்க முடியாது. வல்லமை வல்லமை. உங்க கரம், உங்க கரம், உங்க கரம், உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி. இப்போ 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 ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுங்கப்பா, பண்ணுங்கப்பா. அது அடுத்த எழுப்புதல், அடுத்த எழுப்புதல், அடுத்த எழுப்புதல். இந்த பட்டணத்திற்கு அடுத்த எழுப்புதல், கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அடுத்த எழுப்புதல். ரீகாலா ஷேகாரம் தோனாமா
லிப்பர ஷேகுரவ லித்தரலே ஷேகரோதரோ என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லலாம். நம்பர் 3, மூன்றாவதாக சோர்ந்து போய் கிடக்கிற அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது வார்த்தை வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்க போறோம். 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நீங்கள் அடுத்த அதை 7, 8, 9 வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலனினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டவர் பலப்படுத்தினதுக்கு பிற்பாடும் இந்த தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல ஒரு பலன் வரல. அவன் வெறுத்த வெறுப்பு அவ்வளோ பெரிய வெறுப்பு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, டேய் எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் போஜனத்தை அவனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது விஷயம் அவனுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்து, இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ நிறைய தூரம் நடக்க வேண்டியது இருக்கு, நீ நிறைய காரியத்தை சாதிக்க வேண்டியது இருக்குது, உன் கையில என்னென்னமோ நான் வச்சிருக்கிறேன்ப்பா, நீ சும்மா போக கூடாது, நீ அபிஷேகம் உள்ளவன், நீ இன்னொருத்தரை உருவாக்காம நீ போக கூடாது, உன்னுடைய சால்வை இன்னொருத்தருக்கு கிடைக்கப்படணும், அதனால நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நீ எழும்பி போ அப்படின்னு ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. ஆமா, அந்த பலத்துல அப்படியே 40 நாட்கள் நடந்து அப்படியே ஏறி போறான். ஆனா அந்த 40 நாட்கள் தாண்டதுக்கு அப்புறம் மிகவும் திரும்பிய ஒரு சோர்வு வருது. சோர்வு வந்து ஒரே ஒரு நாள் போய் தனியா ஒரு இடத்துல போய் அடைக்கலம் தேடலான்னு போறான். ஒரு இடத்துல போய் சமாதானம், அங்க ஒரு சின்ன இளைப்பாறுதல் அவனுக்கு கிடைக்குது. அங்க ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு இடம் அங்க கிடைக்குது. உடனே அங்க இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன காரியம்? ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு அங்க என்ன காரியம்? உனக்கு அங்க என்ன வேலை? நீ இதற்காக அழைக்கப்பட்டவனா? நீ இதற்காக அழைக்கப்பட்டவர்களா? சிலர் அப்படித்தான், சில பெரிய தரிசனத்திற்காக அழைக்கப்படுவார்கள். ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரு, ஏதோ ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பாரு. கொஞ்சம் சாதாரணமாய் அவர்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு இடத்தை கொடுக்கும் போது அங்கேயே நிறைய பேர் செட்டில் ஆயிடுறாங்க. ஐயோ, நமக்கு ஒரு நல்ல நிழல் கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைச்சிருச்சு, போதும் இங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? ரெஸ்ட் எடுத்தாச்சா? நிழல் வந்தாச்சா? ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாச்சா? அவ்வளவுதான். அங்கிருந்து உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் கிளம்பணும், அடுத்த ஓட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் குறுக்கு வழியிலே கிடைக்கிற, அதான் இடையிலே கிடைக்கிற சில ஆறுதல்களில் நீங்க அப்படியே அடங்கி உட்கார்ந்துட கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இடையில கிடைக்கிற ஆறுதல்ல அப்படியே மயங்கி உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே போதும்னு நினைச்சாங்க. ஒரு சின்ன ஆமணக்குக்காக அந்த தீர்க்கதரிசி போராடுறாருல்ல, அந்த ஆமணக்க விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஆறுதலை விடுறதுக்கு மனசு இல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இடத்துல உட்கார்வதற்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ ரொம்ப தூரம் நடந்து பெரிய பெரிய ஊழியத்தை செய்து நீ பாடுபட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த தேசத்துல கர்த்தருக்காக சாதிக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்காரு. அதனால கர்த்தர் சொல்றார், மீண்டும் சொல்லுகிறார், அங்கே உனக்கு என்ன வேலை? நீங்க யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் போறான். கொஞ்ச நாள் அடைக்கலத்துக்காக தான் அவனுக்கு போனா, ஒரு 2 நாள் அடைக்கலம் பண்ணியாச்சு, சரி ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு வராம அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கே வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் அங்கேயே கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணி அங்கேயே பிள்ளைய பெத்தெடுத்து, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நாள் லேட்டா, இத்தனை நாள் லேட்டா?
அவன் சொல்றான், என்னுடைய காலத்தை நிறைய நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றான். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியும் தங்கச்சியும் பெரியவங்களும் உங்க காரியத்தை நீங்க தொலைக்க கூடாது. பிரதர், உங்களுக்கு ரெஸ்ட் தேவைதான், கொஞ்சம் தான் பிரதர். உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவைதான், கொஞ்சம் தான் பிரதர். ஒரு இளைப்பாருங்க, தப்பு இல்லை. கொஞ்ச நேரம் நீங்க இளைப்பாறுதல் உங்களை ரொம்ப வேகமா ஓட பண்ணும். ஆனா அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நிறைய பேர் இளைப்பாறுதலுடைய இடத்துல தான் தரிசனத்தை மறக்கிறாங்க. இளைப்பாறுதலுடைய இடத்துல தான் எதிர்காலத்தையே மறந்துடுறாங்க. எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உன்னுடைய இளைப்பாறுதல்ல உன் எதிர்காலத்தை மறந்துட்டேன். உன்னை சுற்றி பார்க்கிறதற்கு, உன்னை நேசிக்கிறதற்கு, உன்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஆள் வந்த உடனே நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இங்கே என்ன காரியம், உனக்கு இங்கே என்ன காரியம், வந்த வேலை என்ன, செய்ய வேண்டியது என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இல்ல, அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பெரிய லட்சியத்தை அடைய நினைக்கிறவர்கள், பெரிய சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ நினைக்கிறவங்க ரெஸ்ட்டை ரொம்ப பெருசா நினைக்க கூடாது. ஆமேன். அதுக்காக ரெஸ்டே வேண்டான்னு நான் உபதேசம் பண்ணல. உங்களுடைய ரெஸ்ட் உங்களை அடுத்த ஒரு படிக்கு கொண்டு போகும். ஆனா அதே நேரத்தில் அதுவே உங்க தரிசனத்தை அழிக்கிறது மாதிரி போகவே கூடாது. ஆமேன். ஸோ நம்பர் 3, மூன்றாவது, இந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு இங்க என்ன காரியம், நீங்க இது இங்க எதுக்கு நீ இருக்க, இங்க எதுக்காக வந்த, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நம்பர் 4, நான்காவதாக தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் பேசுகிற 4வது காரியம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க போறோம். 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் பாகாலுக்கு முன்பாக முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாயும் உடைகிற 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13, 14. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். இப்ப 18 வாசிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முன்பாக முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாயையுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியா ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு இங்க என்ன காரியம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரை பார்த்து இவன் பேசுறான், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வழி மாறி போயிட்டாங்க, எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க, யாருமே நல்லவங்க கிடையாது. நல்ல தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க, எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. ஆனா நான் ஒருத்த மட்டும்தான் தப்புனேன். நான் உமக்காக பக்தி வைராக்கியம் காமிச்சேன், நான் உமக்காக ஊழியங்களை செஞ்சேன், நான் உங்களை மறுதலிக்கவே இல்லை. அத்தனை பேரும் மாறும்போது நான் மாறவே இல்லை அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமையா பேசுறேன். எனக்கு போய் இப்படிப்பட்ட நிலைமையா? நான் உமக்காக தானே வாழ்ந்தேன், உமக்காக தானே செஞ்சேன், ஜெபம் தானே பண்ணினேன், சர்ச்சுக்கு தானே போனேன், ஊழியம் தானே செஞ்சேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத முழங்கால்களையும் அவனுடைய பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேரை அங்க தனியா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ 4வதாக ஆண்டவர் எலியா, சோர்ந்து போன எலியாவை பார்த்து என்ன பேசுறாரு அப்படின்னா, இது உனக்கு ஒன்றும் புதுசு இல்ல, எல்லா பரிசுத்தவான்களும் இந்த பாதையில தான் நடந்து வந்தாங்க, நீ எழும்பி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ நினைக்கிற நீ மட்டும்தான் கடந்து வந்த, நீ நினைக்கிற உனக்கு மட்டும்தான் இந்த பாடு, நீ நினைக்கிற உனக்கு மட்டும்தான் இந்த அவமானம், நான் மட்டும்தான் இந்த பாதையில போறேன், எனக்கு மட்டும் கர்த்தர் ஏன் இப்படி அனுமதிச்சாரு, நான் கர்த்தர் தான் நான் நம்பினேன், நான் ஆண்டவரை தானே விசுவாசித்தேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துல படுத்து கிடந்தேன், நான் ஒரு தீமையை செய்யலையேன்னு நீங்க உங்களையே நெஞ்ச தட்டிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மற்றவங்களுக்கு முன்னாடி உன்னை நான் நிரூபிச்சேன், ஆனா உனக்கே தெரியாத 7000 பேரு இதே பாதையில
பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடவும் இல்லை, அவன் பாதத்தை முத்தம் செய்யவும் இல்லை. அவர்களை தனியாக வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, என் சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று நினைக்காதீர்கள். எனக்கு மட்டும் இந்த வேதனை, எனக்கு மட்டும் இந்த பாதை, எனக்கு மட்டும் இந்த அவமானம். ஐயோ ஆண்டவரே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி நடத்துனீங்க? நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரை செஞ்சேன் அப்படின்னு உங்களுடைய கேள்விக்குறி இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. இல்ல மகளே, இல்ல மகனே, உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே 7000 பேர் இந்த பாதையிலே நடந்து வெற்றி அடைந்தார்கள். அவர்கள் வெற்றி அடைந்தது உண்மையானால் உன்னையும் கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடுங்க. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவமானங்களை சந்திச்சாங்க, நிந்தைகளை சந்திச்சாங்க, பழி சொற்களை சந்திச்சாங்க, தூற்றுதலை சந்திச்சாங்க, எல்லாத்தையுமே சந்திச்சாங்க, விழுதலை எல்லாம் சந்திச்சாங்க, மன உடைவுகளை சந்திச்சாங்க, ஏமாற்றங்களை சந்திச்சாங்க, நஷ்டங்களை சம்பாதிச்சாங்க. ஆனா எல்லாரும் எதை மட்டும் விடல அப்படின்னா விசுவாசத்தை மட்டும் விடவே இல்லை. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி இடல, அவன் பாதத்தை முத்தம் செய்யல. கோடி ரூபாய் கொடுத்தா அதை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு விசுவாசத்திலே வல்லவர்களா இருந்து ஜெயித்தார்கள். அந்த அபிஷேகம் தான் உங்க மேல இருக்குது, அந்த ரத்தம் தான் உங்க மேல ஓடுது. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். அப்படி இருக்கிறவர் தான் உங்களையும் நடத்தினார். அவர்களை பார்த்து இது எல்லாத்தையும் தள்ளி உதறி தள்ளி விட்டு தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாம, ஆண்டவரே நீர் என்னை குறித்திருக்கிறதை, நீர் என்னை அழைத்ததை நான் செய்து முடிக்க போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சோர்ந்து போய் ரொம்ப உடஞ்சு போய் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே நான் செத்துறேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், எனக்கு சைன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இதுக்கு மேலே எதையும் செய்ய போறல, போதும் 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 போதும், என்னத்தை பண்ணி என்னத்தை கண்டோம் அப்படின்னு மனசுல ரொம்ப அப்செட்டான இந்த தீர்க்கதரிசியை பற்றி பார்த்து 4 வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போஜனம் பண்ணு. நம்பர் 2, இரண்டாவதாக நீ போக வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மூணாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு இங்க என்ன காரியம். நான்காவது அவரை பார்த்து சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனுடைய பாதத்தை முத்தம் செய்யாத. 7000 பேர் ஒன்ன மாதிரி அங்க இருக்காங்க, ஆனா ஒன்ன மட்டும் ஸ்பெஷலா நான் பார்த்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் கமிட்மெண்ட் பண்றவங்க, எத்தனையோ பேர் அர்ப்பணிச்சவங்க மறைஞ்சிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களை ஒரு சிலரை கர்த்தர் சொந்தங்களுக்கு முன்னாடி தலையை நிமிர பண்ணி இருக்கிறார். ஆனா உங்களை விட பக்தி உள்ளவங்க, வைராக்கியம் உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க நிறைய பேர் இன்னும் சாதாரணமாய் மறைஞ்சுதான் வாழ்றாங்க. அவர்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணா, நான் என் விசுவாசத்துல வந்தேன்னு சொல்லாதீங்க, நான் ஜெபம் பண்ணி தான் இது நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் என்னமோ உங்க மேல வச்ச கிருபை உங்களை அழகா ஆச்சரியமா நடத்துறாரு. ஆனா உங்களை விட நிறைய பேர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ சோர்ந்து போகவே மாட்டேன், நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர், நிறைய பிரயாணம் நிறைய இருக்கு. உங்க ஓட்டம் முடியலன்னு சொல்லுங்க, உங்க தரிசனம் முடியலன்னு சொல்லுங்க, உங்க லக்கு முடியலன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு, வித்தியாசமா நடத்த போறாரு, மகிமையா நடத்த போறாரு. அதை அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலுள்ள கண்கள் பார்க்க போகிறார்கள். உங்களை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்கள் சொந்தங்கள் பார்க்க போகிறார்கள். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இப்போ இந்த 4 காரியத்தை மனப்பாடமா தெரியணும். சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தரே உங்கள்கிட்ட பேசின மாதிரி நினைக்கணும். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. போஜனம்னா என்ன? அப்படியே பைபிளை திறந்து சுத்தி வாசிச்சு எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சிடணும். டைம் போட்டு எழுதி வச்சிருங்க, கண்டிப்பா நடந்தே தீரும். நம்பர் 2, ரெண்டாவது நீங்க சொல்லணும், நீ போக வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம்
ஓட்டம் முடியல, வெகு தூரம் வெகு தூரம் வெகு தூரம். நம்பர் 3, மூணாவது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உனக்கு இங்க என்ன, நீ சோர்ந்து போய் ரூமுக்குள்ள உட்காந்துருப்பீங்கல்ல, உங்களை பார்த்து நீங்க கேட்கணும், உனக்கு இங்க என்னடா வேலை, உனக்கு இங்க என்னடா. கர்த்தரே உங்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசுற மாதிரி இருக்கணும். அப்படியே போய் ஒளிஞ்சு பயந்து அப்படியே ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ போர்க்களத்தில் போரிட வேண்டியவன், உனக்கு இங்கே வேலையே கிடையாது. ஆமேன். நீங்க போராளிகள், நீங்க ஆமேன் சொல்லுங்க, நீங்க போராளிகள், நீங்க போர்க்களத்தில் நிற்க வேண்டியவங்க. போர்க்களத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அம்படி படும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நான் நம்புறேன், ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார், ஜெயிக்க பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், சாதிக்க பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் தளராதிருக்கட்டும், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாதிருக்கட்டும். ஆண்டவர் உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, அங்கெல்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்ற, அந்த ரூமை விட்டு வெளியே வா மகனே, அந்த அறையை விட்டு வெளியே வா, அந்த சிந்தனையை விட்டு வெளியே வா, அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வா, அந்த எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸை விட்டு வெளியே வா. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நம்பர் 4, நாலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனுடைய பாதத்தை முத்தம் செய்யாத. 7000 பேர் தனியா இருக்கிறாங்க, நான் ஒருவன் மாத்திரம் அப்படின்னு நெஞ்ச தட்டும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன, உன்னை விட பெரிய பெரிய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ஆமே. பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, நீங்க என்ன சிஸ்டர் கஷ்டப்படுறீங்க, நீங்க என்ன பிரதர் கஷ்டப்படுறீங்க, உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்காரு ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, உங்களை நல்லா வச்சிருக்காரா இல்லையா, உங்களை நல்லா வச்சிருக்காரா இல்லையா. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போனா தானே தெரியும் நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையான்னு. நம்ம எல்லாரையும் ரொம்ப எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாருங்க. ஆனா நம்மளை விட பாட அனுபவிச்சு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. ஒரு குடும்பத்தை கடந்த நாட்களில் சந்தித்தேன். அவங்க இருக்கிற தெருவில் ஒரு கிறிஸ்டியன் கூட இல்லையாமா. இவங்க சர்ச்சுக்கு போனாங்கன்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு அட் பிரசன்ட் இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்ன சாட்சி, அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு 3 மைல் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்களாம். அந்த ஊர்ல இருக்கிறவன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீ யாராவது நம்புவீங்களா, இப்ப நடக்குதுன்னா நம்புவீங்களா? ஆனா அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அவங்க தண்ணி கொடுக்காட்டே என்ன, எங்களுக்கு ஜீவ தண்ணீர் எங்களுக்கு தந்துட்டாரே கர்த்தர் அப்படின்றாங்க. ஸோ என்ன விசுவாசம். நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன், உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் அப்படின்ட்டேன். நீங்க டைரக்டா செத்த உடனே கரெக்டா உங்களுக்கு பரலோகம் தான், உங்க வாசல் மட்டும் திறந்தே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எதுவுமே பார்த்து இருக்கா இல்லையானலாம் கேட்க மாட்டாங்க. டைரக்டா அங்கிருந்தே ஆண்டவரை கூப்பிட்டுருவார், வந்துரு அவனை மட்டும் விட்டுரு, அவனை இடையில எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டுருவாரு. அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தினேன். ஸோ இப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. குகைகளில் ஆராதிக்கிறாங்க, அண்டர் கிரவுண்டில் ஆராதிக்கிறாங்க, ஒரே பேப்பரை வச்சு 10 பேர் வாசிக்கிறாங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இத்தனை ஜனங்கள் மத்தியில் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்காக பாடுபடுறோம், உங்களுக்காக அடிக்கப்படுறோம், உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா ஆண்டவரே, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா ஆண்டவரே. இல்லை கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, இன்னும் 7000 பேர் இருக்காங்களாம். ஆமேன் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு, இன்னும் 7000 பேர் இருக்காங்க. ஆமே. நான் இப்போ சொல்ல போறேன், ஆண்டவரே உமக்காக வாழுவேன், உமக்காக நான் ஓடுவேன். என் தரிசனத்தை யாரும் தடை பண்ண முடியாது, யாரும் முட்டுக்கட்ட போட முடியாது. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்கு கொடுத்திருக்கிறத நிறைவேற்றுவார். என் தரிசனத்தை நிறைவேற்ற அளவுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். கையை எல்லாரும் உயர்த்தி, சத்தமா உயர்த்தி, மகளே நீதானே அப்படி வந்தாய், மகளே நீதானே அப்படி வந்தாய். நான் மட்டும் இவ்வளோ பக்தி வைராக்கியம் பாராட்டி, ஆண்டவரே நான் என்ன கண்டேன், ஆண்டவரே நான் என்ன பார்த்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட வைக்கலையா, ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றியை கூட நீ வைக்கலையா ஆண்டவரே. இல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே உன்ன மாதிரி 7000 பேர் இருக்காங்க, ஆனா உன்னை நான் ஸ்பெஷலா தெரிந்துகிட்டேன். ரீதாலா ஷோஹாராமா. கைகளை உயர்த்தி சத்தமா கர்த்தர் பலப்படுத்துறாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, கர்த்தர் வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்குது. நீ உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய ஓட்டம் முடியல. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய ஓட்டம் முடியல. கைகளை உயர்த்தி இயேசுவே ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் காத்திருப்பேன், நான் பொறுத்திருப்பேன், நான் அவரையே நம்பி இருப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட போவது இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தினுடைய நதி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும்.
ஹalleluya, praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி. கரங்களை எல்லாரும் கரங்களை தட்டி பாடிக்கொண்டு அந்த எலியாவுக்கு கொடுத்த அந்த போஜனம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கட்டும். நீதிவான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவு. நீதிவான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவு. துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துரிதமாய். இப்ப எல்லாருடைய கைகளை மேல தட்டி பாடுங்க பார்க்கலாம். காத்திருப்போர். எஸ் பிரைஸ் ஜீசஸ். ஓ ஹalleluya. அந்த அபிஷேகம் வேணும் கேளு, அந்த மகிமை வேணும் கேளு. ஓ என் சார்பில் செய்யலாம், இயேசு என் சார்பில் செய்யலாம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி பாடி ஆராதனை. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வ கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி இயேசுவே. அப்பா பாடுவோம் திரும்ப 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 திரும்ப. அதிசயமாய் அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி. கரங்களை மாலத்து. நன்றி ராஜா. உங்க மகிமை ஒவ்வொருவர் மேலும், ஆராதனை இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமையாய் விளங்கட்டும், மகிமையாய் விளங்கட்டும். இந்த அபிஷேகம், இந்த மகிமை போதும், இந்த மகிமை போதும். ஓ நன்றி ராஜா. வல்லமை வல்லமை, பாதுகாப்பு பாதுகாப்பு ஒவ்வொருவர் மேலும் இயேசு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரித்தலரம் குரோத் நேரம். எஸ் பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போன எலியாவை தட்டி கொடுத்து நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்கு இங்க என்ன வேலை? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத. அவன் பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேர் உனக்கு முன்னாடி இருக்காங்கப்பா. எஸ் 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 எஸ். எங்க எல்லாரையும் திடப்படுத்துவதற்காக நன்றி. நன்றி அப்பா. என் பிள்ளைங்க யாரும் சோர்ந்து போக கூடாது, எதுக்காக சோர்ந்து போக கூடாது, எந்த சூழ்நிலையில அவங்களுக்கு சோர்வு வரக்கூடாதப்பா. அரை மணி நேரம் 1 மணி நேரம் சோர்ந்து போலாம், ஆனா 24 மணி நேரம் எல்லாம் சோர்ந்து போக கூடாதுப்பா. ஒரு நாளெல்லாம் சோர்ந்து போக கூடாதுப்பா. 1 மாசம் எல்லாம் சோர்ந்து போக கூடாதுப்பா. இப்போ இந்த ஜெபத்துல 6 மாசமா சோர்ந்து போயிட்டேன்,
நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது கர்த்தருடைய பலன் அந்த எலியாவை தட்டி கொடுத்தது போல இப்பொழுது என் பிள்ளையை தட்டி கொடுத்து நிறுத்துறதற்கு இறங்கி வாரும். உங்க அபிஷேகத்தினுடைய நிழல் என் பிள்ளையை அப்படியே தொடட்டும் அப்பா. கர்த்தருக்காக வாழணும், எழும்பி நிக்கணும். அவங்க மனசுல இருக்கிற தரிசனம் அப்படியே நிறைவேறணும், அந்த லட்சியம் நிறைவேறணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்னது மாதிரி எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மதில்களையும் என் பிள்ளைங்க தாண்டணும்பா, தாண்டணும்பா. அந்த அபிஷேகத்தை இப்ப என் பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. காலம் முழுதும் உமக்கு அடிமையாகவே வாழணும், உங்களை ரொம்ப திருப்திப்படுத்தணும், உங்களை ரொம்ப நேசிக்கணும், உங்க ஆறுதலிலே ஆறுதல் ஆகணும், நீங்க பேசுறத கேட்கணும், உங்க அன்புல மூழ்கணும், உங்க அழகுல ரொம்ப ரசிக்கணும், உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். கண்ணை மூடி இந்த உலகத்துல கண்ணை மூடும்போது அடுத்த செகண்டே உங்க ராஜ்யத்துல கண்ணை திறக்கணும். அப்படியே தூதர்களை எங்களை கூட்டிட்டு போகணும். இதை தவிர வேற ஒண்ணும் வேணாம் ஐயா, இதை தவிர ஒண்ணும் வேணாம் ஐயா, இதை தவிர ஒண்ணும் வேணாம் ஐயா. நாங்க விழுந்தா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்பதானப்பா தெரியுது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தான்ப்பா நான் நினைச்சோம். சிரிப்பெல்லாம் உண்மைன்னு தானப்பா நாங்க நினைச்சோம். முன்னாடி கை கொடுக்குறாங்கன்னு தானே நினைச்சோம், பின்னாடி கத்தி இருக்குது எங்களுக்கு தெரியலையப்பா. இவ்வளோ பெரிய கத்தி வச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலையப்பா. அவங்க சிரிக்கும் போது அந்த சிரிப்புல மாய்மாலம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையப்பா. அந்த சிரிப்புல வஞ்சகம் தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையப்பா. நாங்க பேதையா தானப்பா இருந்தோம், பேதையா தானப்பா நேசிச்சோம். விழுந்தா கை கொட்டி சிரிப்பாங்க, ஏதாவது ஒரு தோல்வி நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அவங்கள மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யாரும் முடியாதுன்னு இப்பதானப்பா தெரியுது. எப்ப எப்போன்னு தானே காத்துட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளைங்க அப்படி நினைக்கிறது இல்லையே. பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. நீங்க படாத அவமானமா, நீங்க படாத பழி சொல்லா, உங்களை தூசிச்சதை விடையா தூசிச்ச போறாங்க, உங்களை வருத்தப்படுத்தினதை விடையா வருத்தப்படுத்திட போறாங்க. பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யுங்கப்பா, ஒண்ணு மட்டும் செய்யுங்கப்பா. உங்க கை எங்க கூட இருக்கு, நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்றது மட்டும் 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 வேற ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா. வேற எல்லாமே எங்களை விட்டு போனா கூட பிரச்சனை இல்லப்பா. ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றது, எங்க கூட இருக்கிறீங்கன்றத மட்டும். அவன் என் பையன்டா, அவன் என் பொண்ணு, அவன் என் பையன், அவன் என் மகன். அடிச்சால் நான் தான் அடிப்பேன், திட்டுனா நான் தான் திட்டுவேன், பனிஷ்மெண்ட் நான் தான் கொடுப்பேன். அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சாகிற வரைக்கும் அது இருந்தா போதும் சாமி, அது இருந்தா போதும் சாமி. நாங்க வாழ்ந்துருவோம், நாங்க பிழைச்சிருவோம், நாங்க நல்லா நிம்மதியா தூங்கிடுவோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.